அங்கிருந்த மீனவர்களில் ஒருவரை அணுகி நாம் தோமையார் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூற அவரும் நம்மை அழைத்துச் செல்வதாக ஒப்புக்கொண்டார். பின் நம்மை படகில் அழைத்துச் சென்றார். சிறிது நேர பயணத்திற்கு பின் படகினை பாதியில் நிறுத்தி, இங்கிருந்து நீங்கள் தண்ணீரில் தான் நடந்தாக வேண்டும், படகு இதற்கு மேல் சென்றால் கரை தட்டும் என்று கூற நாம் அங்கிருந்து தண்ணீரில் இறங்கி நடக்கத் துவங்கினோம். அங்கு நாம் செல்லும் வரை நாம் இந்த ஆலயத்தை பற்றி கேள்விப்பட்ட தகவல் உண்மையாக இருக்க வாய்ப்பே இல்லை என்றே நினைத்திருந்தோம். ஆம், இந்த ஆலயம் செல்லும் மக்கள் 6 ஆறுகளை கடந்து கழுத்தளவு தண்ணீரில் ஆற்றில் இறங்கித்தான் வந்து கொண்டிருக்கின்றனர் என்றும், தாமிரபரணி ஆறு இந்த பகுதியில்தான் கடலில் கலக்கின்றது என்றும், எவ்வளவு நீர் பெருகி ஓடினாலும் பக்தர்கள் வாரம் தவறாமல் தோமையார் ஆலயத்திற்கு வந்து செல்வார்கள் என்றும் நாம் கேள்விப்பட்ட தகவல்களும் இங்கு கண்முன்னே நடந்து கொண்டிருந்தது. அப்படி பாதியில் இறங்கி நாம் தண்ணீரில் படப்பிடிப்பு கருவிகளை பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டு அந்த ஆலயத்தை சென்றடைவதே நமக்கு பெரும் சவாலாக இருந்தது. இந்த ஆலயத்தினை சென்றடைந்த போது அங்கு ஊர் மக்கள் சிலர் கூடி வழிபாடுகள் நடத்தி கொண்டிருந்தனர். நாம் அங்கு சென்றவுடன் கண்ணில் பட்டது வழக்கமாக எல்லா தேவாலயங்களில் காணப்படுவதைப் போல் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் சிலை முதன்மையாக இல்லாமல் தோமையாரின் சிலையே இருந்தது. பின் தோமையாரின் சிலைக்கு கீழ் ஒரு கண்ணாடி பெட்டியினுள் காயங்களுடன் படுத்தார் போல் இயேசுநாதர் சிலையும் இருந்தது. அங்கு இயேசுவின் சிலை அருகில் ஒரு பெண் அமர்ந்து ஜபம் செய்து கொண்டிருந்தார். அவரை அணுகி இந்த கோயிலை பராமரித்து வரும் ரெமி என்பவரை சந்திக்க வேண்டும் என்று கூற, அவரோ ரெமி என்பது நான் தான் என்று கூறினார். உடனே நாம் வந்திருப்பதன் நோக்கத்தை கூறி தகவல்களை கேட்க துவங்கினோம். ஆனால் ரெமி அவர்கள் இது பிரார்த்தனை நேரம் என்றும் பக்தர்கள் பலர் வழிபாட்டிற்காக வந்திருப்பதனால் இதனை பற்றி நாம் பிரார்த்தனை நேரம் முடிந்த பிறகு பேசுவோம் என்றும் கூறினார். இதற்கிடையில் நாம் தோமையாரை பற்றி மேலும் தகவல்களை சேகரிக்க துவங்கினோம். இயேசுவின் நேரடி சீடர்களில் ஒருவரான தோமையார் இயேசுவின் காலத்திற்கு பின்னால் கிபி 52 சேரநாடு என்று அறியப்பட்ட தற்போதைய கேரள மாநிலத்தினை வந்தடைகிறார். இந்தியா வந்தடைந்த தோமையார் தென்னிந்தியாவின் கடற்கரை ஓரமாக நற்செய்தி பணியாற்றி வந்ததாகவும், அந்த சமயங்களில் தோமையார் நிலக்கல், கொல்லம், வேம்பார் மற்றும் திருவதாங்கோடு போன்ற இடங்களில் ஆலயங்கள் நிறுவினார் என்றும் கூறப்படுகிறது. கேரளாவில் துவங்கி கடற்கரை ஓரங்களில் நற்பணியாற்றிய அந்த சமயம்தான் தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் பகுதிக்கும் வந்து சிறிது காலம் நற்செய்தி பணிகளை முடித்து இவ்வழியாக சென்னை சென்றதாகவும், பின் சென்னையில் நீண்ட காலம் தங்கியிருந்த தோமையார் கிபி 72 மயிலாப்பூரில் மரித்தார் என்று நம்பப்படுகிறது. இந்த தகவல்களை கேட்டறிந்து ஆலயத்தின் உள் வந்தபோது தோமையார் முன் வந்திருந்த தம்பதிகள் பிரார்த்தனை நடத்தி கொண்டிருந்தனர். அவர்கள் பிரார்த்தனை முடிக்கும் தருணம் ரெமி அவர்கள் அவர்களுக்கு புனித நீரை அளித்து தம்பதியாக வந்திருந்த பெண்ணின் கையில் கயிறு ஒன்றை கட்டி பிரார்த்தனையினை முடித்து வைத்தார். இப்படியாக வந்த பக்தர்களை கவனிப்பதிலும் அவர்களுக்காக ஜபிப்பதிலும் முழு கவனத்தை செலுத்திக் கொண்டிருந்தார் ரெமி. அப்போது நீண்ட காலமாக இந்த ஆலயத்திற்கு வந்து செல்லும் அகசீலையா என்பவரிடம் இந்த ஆலயத்தினை பற்றி பேசத் துவங்கினோம்.
அப்போது அகசீலியா தாங்கள் பரம்பரையாக இந்த ஆலயத்திற்கு வந்து செல்வதாகவும் தாங்கள் ஆறுகளை கடந்து இந்த ஆலயத்திற்கு வரும்போதிலும் தங்களுக்கு இங்கு வந்து செல்வதில் எந்த சிரமமும் ஏற்பட்டதில்லை என்று கூறினார். அது மட்டுமல்லாமல் தனக்கு திருமணமாகி 7 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதிருந்த போது இந்த ஆலயத்திற்கு வந்து வேண்டிக் கொண்ட பின்தான் தனக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்ததாகவும் அதன் பிறகு தனக்கு மொத்தம் 6 குழந்தைகள் பிறந்ததாகவும் அதன் பின் தன் குழந்தைகள் தீராத நோய்களில் இருந்த சமயம் இந்த தோமையாரால் தான் விடுபட்டார்கள் என்றும் இந்த ஆலயத்திற்கு வந்து செல்பவர்களுக்கு தீராத நோய்களான கேன்சர் போன்ற நோய்கள் இருந்தும் கூட விடுபடுகிறார்கள் என்றும் அது மட்டுமல்லாமல் பேய் பிசாசுகளால் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த ஆலயத்திற்கு வந்து பலனடைந்து செல்கிறார்கள் என்றும் கூறுகின்றார். பின் இந்த ஆலயத்தை பராமரித்து வருபவர் ரெமி அவர்கள்தான் என்றும் திருமணம் செய்து கொள்ளாமல் தனது வாழ்நாள் மொத்தத்தையும் இந்த தோமையாருக்கு அர்ப்பணித்திருக்கிறார் என்றும் தினம் காலை தன் வீட்டிலிருந்து ஆறுகளை கடந்து ஒற்றை ஆளாக இந்த ஆலயத்திற்கு வந்து ஆலய பணிகளை செய்து முடித்து மாலை வரை இங்கு வரும் பக்தர்களுடன் வழிபாடுகள் செய்வதோடு மட்டுமல்லாமல் இங்கு வரும் பக்தர்களுக்காக ஜபித்து அவர்களுக்கு வழிபாடுகள் நடத்தி அவர்களுக்கு புனித நீரை அளித்து கயிறு கட்டி தோமையாரின் அருளால் ஊழியத்தில் ஈடுபட்டு வருகிறார் என்றும் கூறினார்கள். தன் பிரார்த்தனை நேரம் முடிந்து வந்திருந்த பக்தர்களும் சென்று விட்டிருந்ததனால் நம்மிடம் ரெமி அவர்கள் பேசத் துவங்கினார்கள். அவரிடம் நாம் இந்த ஆலயத்தினை பற்றியும் அவரை பற்றியும் கேட்க துவங்கினோம். தனது சிறுவயது முதலே இந்த ஆலயத்தில் தன் குடும்பத்தாரினை தொடர்ந்து ஆலயத்தின் பணிகளை தான் செய்து வருவதாகவும் தான் இந்த ஆலயத்தின் பணிகளை செய்ய துவங்கும் முன் தன் பெரியம்மாதான் இந்த பணிகளில் ஈடுபட்டு வந்ததாகவும் கூறினார். அது மட்டுமல்லாமல் தன்னை முழுமையாக திருப்பணிக்கென அர்ப்பணித்தது முதல் எந்த சுபகாரியங்களிலும் கூட தான் கலந்து கொள்வதில்லை என்றும் இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் செய்யும் அசரத்து என்று சொல்லப்படும் அன்னதானம் அளிக்கும் நிகழ்வு மற்றும் நேர்த்திக்கடனை செலுத்த வருபவர்களுக்கு தான் அவர்களுடன் இருந்து ஏற்பாடுகள் செய்து தருவதாகவும் பக்தர்களுக்காக ஜபம் செய்வதையுமே முழுநேர வேலையாக கொண்டிருப்பதாக கூறியதோடு தோஷங்களுடன் இருப்பவர்களின் தோஷங்களையும் தான் இங்கு கழித்து விடுவதாகவும் கூறுகிறார் ரெமி. முதலில் இந்த ஆலயம் ஒரு ஓலை குடிசையாக இருந்ததாகவும் பல காலமாக இந்த ஆலயம் அப்படியாகவேதான் இருந்ததாகவும் சிறிது காலம் முன்பு இந்த வழியாக சென்று வருபவரின் படகு பழுதடைந்து தத்தளித்துக் கொண்டிருந்த சமயம் தோமையாரிடம் தான் எப்படியேனும் எந்த சிக்கலும் இல்லாமல் சேர வேண்டிய இடத்தினை அடைந்திட வேண்டும், அப்படி சென்றடைந்தால் இந்த ஆலயத்தினை தான் புதுப்பிப்பதாக வேண்டியதாகவும் அப்போது பழுதடைந்த அந்த படகு எந்த சிக்கலும் இன்றி போய் சேர வேண்டிய இடத்தினை சென்றடைந்ததாகவும் அதன் காரணமாகத்தான் அவர் இந்த ஆலயத்தினை கட்டி முடித்தார் என்று கூறுகிறார். குத்து வர சரியான கடல் ஒரு தீவில் தான் அவர் குத்து வச்சிருக்கார் இந்த கோயிலில். அப்போ ஒரு ஓலை குடிசை, இந்த கோயில் ஒரு ஓலை குடிசையை அரிக்கும்போது ரொம்ப பயங்கரமான கல்லெல்லாம் அப்படி வந்திருக்காங்க. எங்கள் பெரியம்மா என்கிட்ட இந்த கதையை சொல்லியிருக்காங்க. அப்போ வரும்போது ஒரு ஆள் தோணி நடை கொண்டுட்டு வந்திருக்காங்க. தொம்மருளுக்கு எதிர்த்தாப்புல தோணி நடை வரும்போது அவங்களுக்கு அந்த ஆணி மாதிரி சொல்லுவாங்க, இந்த போட்டுகளில் வைப்பாங்க. அந்த ஆணி உருவி ஓடி அந்த போட்டு தண்ணியில் தாழ்ந்து போயிடுச்ச அளவுக்கு இருந்திருக்கு. அப்போ போகும்போது அந்த பெரியவர் சொன்னாராம், தோமையாரே நீர் என்னையே இந்த இடத்துலேருந்து என்னோட மண்ணில் கூட இனிமேல் சேர்த்துட்டேனா, தூத்துக்குடி வித்து குளிக்கிற இடத்த கொண்டு இனிமேல் சேர்த்துட்டேனா, உமக்கு நான் கோயில் கட்டி எடுப்பேன்னு சொல்லி சொன்னாராம். அந்த ஒரு வாக்கு